முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குரூப்பு பரப்பிடுச்சு. முருகன் என்னை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னாரு. அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார். தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல. அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார். அதே முருகன்ட்ட போய் 2026 திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆகா ஓகான் தமிழிலே அவ்வையை பாடி தமிழை ரசித்த கடவுள் யா முருகன். அவரை போய் இவருங்க காப்பாற்ற போறாருங்களாம். முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம். முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குரூப்பு பரப்பிடுச்சு. ஏற்கனவே 2021 வேல் யாத்திரை யார் நடத்தினது தெரியுமா? அன்னைக்கு பாஜகனுடைய தலைவராக இருந்தவர், அவர் பேர் முருகன் தான். முருகனை திருத்தணி மலையில் இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியிலிருந்து பாத யாத்திரை. எதுக்கு? முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பாரு. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கொண்டு போறது யாரு? முருகன். அவர் பேர். வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு? முருகன் கடவுள்கிட்ட. தூக்கிட்டு போறது எது? வேல்கம்பு. தூக்கிட்டு போய் இங்கிருந்து நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வைப்பார் அப்படின்னாரு. அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார். அப்போ முருகன் வேல்கம்பை புடுங்குறப்பே நினைச்சிட்டார், என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் இதாண்டா, அதையும் பிடிங்கிட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு நான் வைப்பேன் பாருங்க ஆப்பு, அப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல. அப்பொழுது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மொஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் முருகன்ட்ட, முருகா எப்படியாவது எங்களை ஜெயிக்கவையே, ஆகா வாகா அப்படின்னு நீலகிரி தொகுதியில் போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார். கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு. அதே முருகன்ட்ட போய் 2026 திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆகா ஓகான முருகன் பார்க்கிறாரு. நானே திராவிட இயக்கத்தில் முக்கியமான உறுப்பினர்ரா, உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றி? எதை வச்சு முருகனை திராவிட இயக்கத்தினுடைய உறுப்பினர்னு சொல்றேன் தெரியுமா? முதல்ல மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான். வீட்டில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஞானப்பழத்தை கொண்டு வர்றார் நாரதர். இதோ ஞானப்பழம், அந்த ஆளுக்கு எவனோ கொடுத்துருக்கேன், தின்ட்டு பேசாம வீட்டில் படுத்திருக்கலாம். நேர சிவபெருமன் ஃபேமிலியில் கொண்டு வந்து இந்த ஞானப்பழம் உடனே அவர் வாங்கி, சிவபெருமன் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். உடனே வீட்டுக்கார மாட்டேன், இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சால சிறந்தது. அந்தம்மா ரொம்ப நன்றி மாமா, உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்ட்டு அந்தம்மா தின்ட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னோன்னா நாரதர் என்ட்ரி. மாம்பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது, யாராவது ஒருவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். உடனே நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள். உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்படம் அப்படின்னா பெரிய மையன் விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்பை தூக்கிட்டு என்னைக்கு சுற்றி முடிக்கிறது அப்படியே நடந்து வர்றாரு. இங்கே நடக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. நம்ம வாகனத்துக்கிட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் எது? மூஞ்சூர். அதுக்கிட்ட கேட்குறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போகலாமா? அதுக்கு மூஞ்சூர் சொல்லுது, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கு? என் மேலே நீ உட்காந்தீங்கன்னா எனக்கு அதுதான் கடைசி சிட்டிங்க. இதில் உன்னையை தூக்கிட்டு நான் உலகம் முழுவதும் எப்படி உந்து போய் நீ என்னைக்கு ஞானப்பழத்தை வாங்கிறது? முருகன் நம்பால உடனே தமிழ் கடவுள் மயில் எடுத்தாரு. ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்து
எங்கே எனக்கு ஞானப்பழம் அப்படின்னா அதுக்குள்ள விநாயகர் ஒரு டுபாக்கு ஒரு வேலை பார்த்துருவார். யார்கிட்ட? நாரதர்கிட்ட. உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். இருந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கலாம். அவன் குழப்பத்தை உண்டு பண்றதுக்குனே தான் வந்திருக்கான். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம் என்றார். அவங்க அப்பா அம்மா 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தை வாங்கி தின்னுகிட்டு இருக்காரு. அப்போ வர்றாரு முருகன். எங்கே எனக்கு ஞானப்பழம்? உங்க அண்ணன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது. இந்த இடத்தில் நான் இனிமேல் இருக்க போவதில்லை. எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்கப் போகிறேன். எனது நாடு எனது உலகம் என்று அமைக்கப் போகிறேன்னு அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைக்க போகிறேன்னு அன்னைக்கு போய் நின்னவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறாம கோமணத்தோட ஏனிப்படி தண்டு கொன்று கோமணத்துடன் ஆண்டியானாய் ஔவையார் பாடுவாங்க. அப்ப ஔவையார்கிட்ட கேட்பாரு முருகன், ஔவையே 1 2 3 என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தை பற்றி பாடு. ஒன்னே ஔவையார், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என 5ஆனவன் இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன் இன்னிசை பதங்களில் 7ஆவனன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் என்று தமிழிலே ஔவையை பாடி தமிழை ரசித்த கடவுள் யா முருகன். அவரை போய் இவருக காப்பாற்ற போறாருங்களாம். முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம். ஒரு அம்மா தான் அழகா சொல்லிச்சு, அறுபடை வீறு கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டில் திருப்பரங்குன்றத்தை பற்றி என்ன பாடினார்னா, குறுநகை தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. தெய்வானைக்கு கல்யாணம் ஆன இடம் தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய, அமித்ஷா இங்க வந்து சொல்றாரியா திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா. என்னைக்காவது நம்மளோ அன்னை சேகர் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் போயிருக்காரு அன்னைக்காவது? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார்னா வருதே ஒழிய, சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தினோம்னு ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பழி. இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒழிய, சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்லை. ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம் தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் அதிமுக குரூப் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, எல்லாம் முக்கியமான விஞ்ஞானியை மறந்துட்டேன் நான். தெர்மோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார், உங்கள் முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக பேசினார், அதனால அவர் தலைவராக இருந்தா நாங்க கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்துவிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து, ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு. ரோசம் எப்படியா வரணும்? ரோசம் எப்படி வரணும்? ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிட்டு வாப்பா
உட்காரு. என்னடா இப்படி கூப்பிடுறது, உட்கார சொல்கிறேன். வாங்க 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 உட்காருனா தான் உட்காரு. வா உட்காரு, சாப்பிட்டுப்பா அப்படின்னு உடனே என்ன சோத்துக்கான வந்திருக்கேன் நினச்சியா? ஏண்டா ஆளு முகரை சோறு வேணாம், விசேஷம் வேணாம். இவன் தான் மனுஷன். அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் என் மனுஷன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அதுவும் காது கேட்கலன்னா பரவாயில்ல, விஷுவலா காமிச்சிட்டு இருக்கான். எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள்ங்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே. ஒரு கதை, ஒரு பெரிய மலையில் ஒரு சாமி இருக்கு. அந்த சாமியை கீழே மலைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அருள் பாலிக்க கொண்டு வரணும். அப்போ அந்த மலைக்கு மேலே இருக்க ஒரு ராஜா, அவருக்கு கையால் நடக்க முடியாது, பைத்தியம் லேசாக பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்கிறாரு, சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன். வேணாம் ராஜா, உங்களுக்கு கையால் வரல, நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே ஜனங்கள்லாம் போயிடுவாங்க. வேணாம் ராஜா, சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு ராஜா ஒரே கலகம். ராஜாவுக்கு கால் இல்லை, நடக்க முடியாது, லைட்டாக மெண்டல் வேற. இருந்தாலும் ராஜா ரொம்ப ஆசைப்படுறாரு. சாமியை ராஜா கையில் கொடுத்துட்டாங்க. நடக்க முடியாது, எப்படி ராஜா போவ? ஒரு கழுதையை கூப்பிட்றேன் வா அப்படின்னு எங்கேயோ இருந்த ஒரு கழுதையை கூப்பிட்டு ராஜாவை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ராஜா சாமியை தூக்கிட்டு வர்றார். வழி நெடுக ஜனங்கள்லாம் அப்படின்னு கும்பிடவும் கழுதை என்ன நினச்சிக்கிச்சு, நம்மளை தான் எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படின்ட்டு மண்டைய இப்படியே ஆட்டிக்கிட்டு சந்தோஷமா வருது. எது கழுதை. ராஜா என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்மளை தான் கும்பிடுறாங்கன்ட்டு மேலே இருக்கிற சாமியை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கழுதையும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ராஜாவும் குதிக்க ஆரம்பிச்சு மலையை விட்டு கீழே இறங்கணுன்னு கழுதையும் கீழே விழுந்து ராஜாவும் கீழே விழுந்து சாமி சிலையும் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. இந்த 2026 பாஜக அதிமுக கூட்டணிக்கு நடக்க போறது இதுதான். அதுல கழுதை யார் தெரியுமா? அவர் பேரை சொல்லக்கூடாது, அதிமுக தான் அந்த கழுதை. அந்த பைத்தியம் பிடிச்ச ராஜா யாருன்னா பாஜக. வேற எந்த எதை சொல்லி ஓட்டு கேட்பது என்று தெரியாமல் ஒரு சாமி சிலையை தூக்கி கொண்டு அவர்கள் மக்களிடம் ஓட்டு பிச்சை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள்.